ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம சோழன் வீட்டில் இருக்கிறத பார்த்த உடனே சேரன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே சோழா வாடா எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் வரதெல்லாம் இருக்கட்டும், ஆமாம் இந்நேரத்துக்கு நீ வீட்டுக்கு வரவே மாட்ட, ஆனால் இப்போ மட்டும் வீட்டுக்கு வந்திருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதான் நம்ம இன்ஜினியரோட பையன் இருக்கான் இல்லை, அவனுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அதனால் ஃபங்க்ஷனை மறந்துட்டேன்டா, அதனால தான் மறுபடியும் அங்கேருந்து வந்து ரெடி ஆகிட்டு போகலான்ட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்ன இந்நேரத்துக்கு ஃபங்க்ஷனா? இன்ஜினியருக்கு அவருக்கு பையனுக்கா இல்லை அவரோட பையனுக்கா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவர் கொஞ்சம் லேட்டாக தாண்டா குழந்தை பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. அண்ணன் சந்தாவை பார்க்கறதுக்காக தான் போகிறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொன்ன உடனே அதை நான் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. சொன்ன மாதிரி சந்தா கூட கோயிலுக்கு தான் போகிறாங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு, அண்ணன் பொய் சொல்லிட்டு இருக்கு, அண்ணன் வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போல சந்தாவை பார்த்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து எல்லாத்தையுமே தான் பார்த்தோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நிலா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் கிட்ட எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ரொம்ப முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.